சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் ரத்த தான முகாம்ல கலந்துகிட்டு ரத்தம் எல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வர்றாங்க. என்னடி இது, நம்மளையும் குத்தி படுக்க போட்டு ரத்தத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவித்ரி, தாமரை, ஈஸ்வரி, சித்ரா எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்குங்க. அப்புறம் பார்த்தா எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. சரிங்க சார், இன்னைக்கு அவ்வளவுதான், இனிமே யாரும் அந்த அளவு வரமாட்டாங்க தான் நினைக்கிறேன். அதனால நீங்க தமிழ்ச்செல்வியை கூட்டிக்கிட்டு போங்க, இன்னைக்கான இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அந்த டாக்டர் சொல்றாங்க. ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ராஜாங்கத்துக்கு கொடுத்து அவுட் ஹவுஸுக்கு வந்துடுறாங்க. அங்க எல்லாரும் வந்துட்டு ஜாலியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சேது சொல்றாரு, அப்பா இங்க வந்தது ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த சாவித்திரியும் தாமரையும் அங்கிட்டு போயிட்டு சுத்திக்கிட்டு தெரியுதுங்க. ஈஸ்வரி வந்து நம்மள போய் படுக்க வச்சு ஊசியை குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈஸ்வரி வந்து புலம்பிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா ராஜாங்க வெளியே உட்கார்ந்துருக்காரு. இன்னொரு பக்கம் போஸ் வந்து அந்த நீதிமான் கூட சேர்ந்துக்கிட்டு ராஜாங்கத்தை கொலை பண்றதுக்காக பிளான் பண்ணிருக்கான். சேது இல்லாத நேரம் பார்த்து அந்த ராஜாங்கத்தை போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு 4-5 அடியாளுகளை அனுப்பி வச்சிருக்கான். சேது வந்து ராஜாங்கம் கூட இருக்கிறதுனால அவங்கனால நம்ம ராஜாங்கத்தை கொலை பண்ண முடியல. எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குறானுங்க, அவனுங்களால முடியவே இல்லை. அப்புறம் பார்த்தா இங்கே கண்மணி அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. என்ன கண்மணி ஒரு மாதிரி சோகமா இருக்க அப்படின்னு நம்ம தமிழ் போய் கேட்கவும், ஒன்னும் இல்ல நீ நல்லாதான் இருக்கே அப்படின்னு தமிழ் கிட்ட வந்து நம்ம கண்மணி சொல்றாங்க. இல்ல கண்மணி, உன் முகத்தை பார்த்தா ஏதோ ஏதோ சோகமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நேத்தும் பார்த்தேன், வண்டியில வரும்போது உன் முகமே சரியில்லை. அண்ணன் எதுவும் பிரச்சனையா, அண்ணன் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை பத்தி தமிழ் கேட்கவும் கண்மணி அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. கண்மணி என்ன கண்மணி ஆச்சு, எதுக்கு அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேக்குறாங்க. அண்ணி அது வந்து அண்ணி அவர் இப்போ டெய்லி குடிச்சிட்டு வர்றான் அண்ணி. டெய்லி குடிச்சிட்டு வந்து ஏதோ புலம்பிட்டு வாந்தி எடுத்துட்டு ஒரே ரகல பண்றாரு. வெளியே அப்பாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும். நான் பார்த்து அவரை வேணும்னு கல்யாணம் பண்ணேன். அவர் என்னடானா இப்படி டெய்லி குடிச்சிட்டு வந்து எனக்கு ஒண்ணு மேற்கொண்டுதான் டார்ச்சர் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட கண்மணி நடந்ததெல்லாம் சொல்றாங்க. இதை கேட்டதுமே தமிழ் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன கண்மணி சொல்ற அப்படின்னு. ஆமா நீ, இந்த விஷயம் மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சா அவரு ரொம்ப மனசு சங்கடப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி கண்மணி, நம்ம ஊருக்கு போயிட்டு வேலையா அன்னைக்கிட்ட நான் பேசுறேன், என்ன ஏதுன்னு விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் அப்பதான் கண்மணிக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இத பாத்துக்கிட்டு இருந்த சாவித்திரி வந்து, என்ன இவளுக 2 பேரும் கூட்டு சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காளுக, எப்பவும் அந்த மலர் தானே இவ கூட தெரியவா, இன்னைக்கு என்ன இந்த கண்மணி கூட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரிக்கு சந்தேகம் வருது. அப்புறம் பார்த்தா நைட் ஆயிருது. தமிழ் மட்டும் ஒரு ரூம்ல படுத்திருக்காங்க. சேது வந்து வேற ரூம்ல படுக்க போறாங்க. உடனே அப்பத்தான் சொல்றாங்க, அடே எங்கடா போற, தமிழ்ச்செல்வி அந்த ரூம்ல தானே இருக்கா, நீ என்ன வேற ரூமுக்கு போற அப்படின்னு சொல்லும் போது, அவதான் பாத்துக்கிறவால, இப்பதான் கால்ல ஏதோ மாட்டி விட்டுருக்காங்கல்ல, அதனால அவ நடந்துக்கிறவா, நான் எதுக்கு கூட இருக்கணும், என்னைய நிம்மதியா இருக்கவே விட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து அப்பத்தா கிட்ட சொல்லவும், உடனே அப்பத்தா வந்து, அடே அவ நைட்ல கீழே விழுந்துட்டானா என்னடா பண்றது, அதுதான் தனா இருக்கால அப்படின்னு சேது சொல்றாரு. தனம் எப்படா அந்த பிள்ளைய தூக்க முடியும், நீ கூட இருக்கணும்ல, நம்ம வீட்டுல முடியாம இருந்த போது நீயும் அவளும் தானே ஒரு வீட்டுல தங்கி இருந்தீங்க, இப்ப என்ன அப்படின்னு அப்பதான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே சாவித்திரி வந்து, அம்மா அவன் தான் போகல பிடிக்கலன்னு சொல்றான்ல, நீ ஏன் அவனை வலுக்கட்டாயமா அனுப்புற, சேது பாவம், 2 பேரும் என்ன புருஷன் பொட்டாட்டியாவா இங்க வந்திருக்காங்க ஜாலியா குடும்பம் நடத்துறதுக்கு, நீ என்னம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து அப்பத்தா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து ராஜாங்க வர்றாரு.